Hi all, welcome to Techrani. லாஸ்ட் வீடியோல Google Webmaster Toolsனா என்ன, அதில் எப்படி நம்ம வெப்சைட் சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் Google Analyticsனா என்ன, அதை எப்படி நம்ம வெப்சைட்டில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். Google Analytics செட் பண்ணுறதுக்கு முன்னாடி Google Analytics அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். Google Analytics அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் விசிட்டர் ட்ராக்கிங் டூல். இதில் என்னென்ன ட்ராக் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்க, எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க, எந்த டிவைஸ்லேருந்து வந்திருக்காங்க, எந்த பேஜுக்கு எவ்வளோ விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ நேரம் அந்த பேஜில் இருந்திருக்காங்க, அது கம்ப்ளீட் ரிப்போர்ட் வந்து நீங்கள் டெய்லி செக் பண்ணலாம், மந்த்லி செக் பண்ணலாம், இல்லை வீக்லி வைஸ் கூட செக் பண்ணி ரிப்போர்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போய்ட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஃபஸ்ட் லிங்க் அனாலிட்டிக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அது லாகின் கேட்கும். அப்போ லாகின் பண்ணிவிட்டு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வியூ ஆகும். வெல்கம் டு கூகுள் அனாலிட்டிக்ஸ்னு சொல்லிட்டு இல்லை ஸ்டார்ட் மெஷரிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் மெஷரிங் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அக்கௌண்ட் நேம் கேட்கும். ஏதாவது ஒரு அக்கௌண்ட் நேம் கொடுத்துக்கோங்க. உங்கள் வெப்சைட் நேமே கொடுத்துக்கோங்க. டெக்ரானி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தது என்ன எல்லாமே டிக் ஆகிருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் வெப் தான் நம்ம வெப்சைட் தான் ட்ராக் பண்ண போகிறோம். அதனால் வெப்பை கிளிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். வெப்சைட்டோட நேம் கேட்கும். என்ன வெப்சைட் நம்ம ட்ராக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நேம் தான் கேட்குது. இங்கே யூஆர்எல் கேட்கல. நான் டெக்ரானின்னு டைப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து யூஆர்எல் கேட்குது. அந்த யூஆர்எல் வந்து நான் வந்து இந்த யூஆர்எல் அப்படியே நமக்கு இதை தான் ட்ராக் பண்ண போகிறோம். யூடியூப் வரையும் தான் ட்ராக் பண்ண போகிறோம். நம்மளோட இதில் வந்து அதை காப்பி பண்ணிவிட்டு நான் அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இங்கே வந்து HTTP இருக்கிறதுனால இங்கே நமக்கு தேவையில்லை. இதை நம்ம எடுத்து விட்டுறலாம். ஓகேவா? இப்போ இண்டஸ்ட்ரி கேட்குது. ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து உங்களுக்கு என்ன இண்டஸ்ட்ரியை இதுவாக கரெக்டாக இருக்கோ அதை செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நியூஸ்ன்னு செட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்தியா தானே, இந்தியாவை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியா தானே, இந்தியா சூஸ் பண்ணியாச்சு. டைம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இப்போ கிரியேட்னு கொடுத்தாச்சு. கிரியேட்னு கொடுத்தோன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி கேட்டிருப்பாங்க. அதை ஆல்சோ அக்செப்ட் பண்ணிடுங்க. இங்கேயும் கேட்டிருப்பாங்க, அக்செப்ட் பண்ணிவிடுங்க. அக்செப்ட்னு கொடுத்துருங்க. அக்செப்ட்னு கொடுத்தோன்னே உங்களோட சைட்டுக்கு ஒரு அனாலிட்டிக்ஸ் கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். ஃபஸ்ட் இந்த பேஜுக்கு வந்துட்டேன். இதில் என்ன, ஏன்னா உங்களுக்கு இமெயில் ஏதாவது வரணும், அதாவது ப்ரமோஷன்ஸை பற்றி கூகுள் அனாலிட்டிக்ஸ் பற்றி இமெயில்ஸ் ஏதாவது வரணும், அந்த மாதிரி என்ன அதை டிக் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துருங்க. இல்லைனா அன்செக் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்துருங்க. அப்படியே சேவ்னு கொடுத்துட்றேன். இப்போது இது நோ தேங்க்ஸ்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி உங்களோட வெப்சைட்டுக்கு அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ட்ராக்கிங் கோடு லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ட்ராக்கிங் கோடு வந்துருச்சு. இதான் உங்களோட வெப்சைட்டோட ட்ராக்கிங் கோடு. இந்த கோடு வந்து உங்கள் வெப்சைட்டில் போட்டால் மட்டும்தான் உங்கள் வெப்சைட் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து ட்ராக் பண்ணும். இதான் உங்களோட ட்ராக்கிங்கோட ஐடி ஆக்சுவலாக. இப்போ நான் இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நேராக நம்ம வந்து நம்மளோட வெப்சைட் அது WordPressக்கு வந்துடும். இப்போ WordPressல எப்படி கூகுள் அனாலிட்டிக்ஸ் கூட ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ WordPress வந்து இதில் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஹெட் டேக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஹெட் டேக்கில் போட்டுருங்க. இந்த ஸ்கிரிப்டை ஹெட்டுங்கிற HTML டேக் விட்ற போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து கோடிங் வைஸாகவும் போய் பண்ணலாம். அதை ஹெட் டேக்கில் போய் கண்டுபிடிச்சி நீங்கள் போடணும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் பிளகின்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்கு சில பிளகின்ஸ்லாம் இருக்குது. அந்த பிளகின்ஸ் என்னன்னு சொல்கிறேன். பிளகின் செக்ஷன் போயிட்டு ஆட் நியூன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் நியூ வந்ததுக்கப்புறமா சர்ச் போங்க. சர்ச் போயிட்டு இதில் வந்து இன்சர்ட் ஹெட்டர் சர்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்க, இதில் இன்சர்ட் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்ஸ்ன்னு இருக்குது. இந்த பிளகின் என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து ஹெட்டர்ஸ்லையோ இல்லை ஃபூட்டர்லையோ ஏதாவது ஸ்கிரிப்ட் போய் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்ட் கோட் இதில் போட்டிங்க அப்படின்னா இந்த பிளகினே வந்து நம்மளோட வெப்சைட்டில் ஹெட்டர் செக்ஷனில் போய் அந்த கோடை வந்து இன்ஜெக்ட் பண்ணி விட்டுரும். இப்போ நான் போய் இன்ஸ்டால் பண்ணுறேன். இங்கேயே இன்ஸ்டால் நான் கொடுக்குறேன். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ போய் இன்ஸ்டால் பிளகின்ஸ் போய் பார்க்கலாம். இன்ஸ்டால் பிளகின்ஸை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம இன்சர்ட் ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஆக்டிவேட் கொடுக்குறேன். பிளகினை பற்றின ஒரு வீடியோ நம்ம பிளேலிஸ்ட்டில் போட்டுருங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போ நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஆக்டிவேட் பண்ண உடனே நம்ம செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் இருக்குது. கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஸ்கிரிப்ட்ஸ் இன் ஹெட்டர்னு இருக்குது. நமக்கு இதுதான் இப்போ நமக்கு வேணும். இங்கே வந்து நம்ம கோடை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஹெட்டரில் தான் கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஹெட்டரில் தான் போட சொல்லுவாங்க. இங்கே கூட தான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் சேவ்னு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கோடு வந்து சேவ் ஆகிடுச்சு. இதை நீங்கள் வெரிஃபை பண்ணி இதை வந்து ஹெட்டர் டேக்கில் இன்சர்ட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சும்மா இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. எப்படி வெரிஃபை பண்ணி பார்க்கணும்னு உங்கள் வெப்சைட்லேயே இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு விசிட் சைட் கொடுத்துக்கோங்க. விசிட் சைட் போயிட்டோம். விசிட் சைட்ஸில் ரைட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ் பேஜ் சோர்ஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம இங்கே கண்ட்ரோல் F கொடுத்துட்டு கண்ட்ரோல் Vன்னு கொடுங்க. இங்கே வந்துருச்சு பாருங்கள், நம்மளோட ஸ்கிரிப்ட் ஆட் பண்ண ஸ்கிரிப்ட் வந்து இங்கே வந்துருச்சு பாருங்கள். இப்படி தான் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். உங்களோட வெப்சைட்டில் கூகுள் அனலிட்டிக்ஸ் ஆட் ஆகிட்டா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறது இப்படி வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். இதான் ஒரு ஈஸியான மெத்தட் வெரிஃபை பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் கூகுள் வந்து நம்மளோட வெப்சைட் வந்து ட்ராக் பண்ண கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்து வெப்சைட் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சு. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஹோமுங்கிற பட்டன் கிளிக் பண்ணீங்க. ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி ஹோம் பட்டன் கிளிக் பண்ணால் ஒரு டேஷ்போர்ட் உங்களுக்கு வியூ ஆகும். இப்போ இங்கேயே பாருங்க, ஆக்டிவ் யூசர்ஸ் ரைட் நவ் ஒன்றுன்னு வருது பார்த்தீங்களா, இதில் யூடியூப்ங்கிறது. ஏன்னா இந்த இடத்துல நான் ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பேஜை விசிட் பண்ணிட்டு இருக்கனால ஆக்டிவ் யூசர்ஸ் ஒன்றுன்னு வருது. இப்போ நான் போய் பிளாக்னு கிளிக் பண்ணிட்டேன். கேட்டகரி பிளாக் வந்துருச்சு. இங்கே பாருங்க, ஆக்டிவ் யூசர்ஸ் எதில் இருக்கேன், நான் வந்து பிளாகை கிளிக் பண்ணிட்டேன். இங்கே ஒன்று இமீடியட்டாக இது ரியல் டைமாக தெரியுது பாருங்க. கேட்டகரி பிளாகில் ஆக்டிவ் யூசர்ஸ் ஒருத்தருங்க ரியல் டைம் ரிப்போர்ட். அது ஆக்சுவலாக இதில் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கேன் எல்லாமே இதில் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நான் எந்த பேஜஸ் வியூவாக இருந்து இப்போ தான் ஆட் பண்ணுறதுனால பெருசாக இருந்தாலும் நிறைய யூசர்ஸ் வர ஆட்டோமேட்டிக் ரியல் டைம் யூசர்ஸ் எல்லாம் ரியல் டைம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தான் உங்களுக்கு ரியல் டைமாகவே இருக்கும். நான் ஆக்டிவாக கரண்ட்டாக யூடியூப் கேட்டகரி பிளாகில் நான் ஒரு யூசர்ஸ் இருந்துகிட்டு இருக்கேன். ரியல் டைமில் இருக்குது. ரியல் டைம் ஒரு இதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இதில் நிறையா இருக்குது. லொக்கேஷன் பேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரைட்னா ஒரு யூசர் நான் கரண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கேன். இந்த பேஜில் லொக்கேஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத அப்படி. இப்போ இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், இந்தியான்னு காமிக்குது. இப்போ இந்தியா மேப் இந்த இடத்துல இந்தியான்னு காமிக்குது பாருங்க. டிராஃபிக் சோர்ஸஸ் எங்கேருந்து வந்திருக்கேன், கூகுள்லேருந்து வந்திருக்கனால டேரெக்டாக ஹிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து இதில் வந்திருக்கேன், டேரெக்டாக தான் வந்திருக்கேன். இப்போ நான் கூகுள்லேருந்து வந்திருந்தேன்னா கூகுள்னு இங்கே காமிக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து நிறைய இதில் இருக்குது. இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நான் வந்து ஒரு பேசிக்கான இதுதான் சொல்கிறேன். பேசிக்கானதே உங்களுக்கு போதுமானது தான் ட்ராக் பண்ணுறதுக்கு. ரியல் டைம் செக்கிங் பார்த்துட்டீங்க. ரெஃபரல் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. டிராஃபிக் சோர்ஸஸ் பார்க்கலாம். லொக்கேஷன்ஸ் எங்கேருந்து வந்திருக்கும்னு சொல்லி லொக்கேஷன்ஸ் எங்கேருந்து வந்திருக்கும்னு சொல்லி லொக்கேஷன்ஸ் இந்தியாவிலேருந்து வந்திருக்கும்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பேசிக்கான கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்து நம்ம வெப்சைட் எப்படி செட்டப் பண்ணுறது, எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு பேசிக்கான ஒரு ஐடியா கிடச்சி கூகுள் அனலிட்டிக்ஸ்லாம் என்ன, அது வெப்சைட்டில் எப்படி ஆட் பண்ணுறது, ஆட் பண்ணதுக்கப்புறம் ரியல் டைமாகவும் நீங்கள் பார்த்துட்டீங்க எப்படி ட்ராக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்படி தான் கூகுள் அனலிட்டிக்ஸை உங்கள் வெப்சைட்டில் செட்டப் பண்ணணும். ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுள் வெப் மாஸ்டர் டூல்ஸில் சப்மிட் பண்ணுறதும் ப்ளஸ் கூகுள் அனலிட்டிக்ஸை செட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். கூகுள் வெப் மாஸ்டர் டூல்ஸில் எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலில் கம்ப்ளீட் பிளாகிங் கைடை பற்றின ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா டொமைனில் ஆரம்பிச்சு அனலிட்டிக்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.